ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, what are the 8 things which prevents the progress of a business? Okay. ஸோ ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை தடுக்கக்கூடிய ஒரு 8 விஷயங்கள். அதாவது நம்மளுடைய மைண்ட் செட். இது நம்ம நிறைய புத்தகங்கள், ஒரு 5-6 புத்தகங்கள், மேகசின்ஸு, ரிசர்ச் ஜேர்னல்ஸு இதெல்லாம் நம்ம படிக்கும்போது அப்பப்போ அந்தந்த நல்ல நல்ல பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி எழுதி வச்ச ஒரு சம்மரி. ஓகே, என்னென்ன பாயிண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், தே ஆர் நாட் கம்யூனிகேட்டிங் வித் நியூ பர்சன்ஸ். அதாவது ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா புது ஆளுங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணணும். அதாவது புது கஸ்டமர் பேஸ் வரணும். ஓகே, ஸோ புதியவர்களுக்கு ரீச் ஆகணும் பிஸ்னஸ். ஸோ அதுக்கு விளம்பரங்கள், பப்ளிசிட்டிஸு, நிறைய வேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் புது கஸ்டமர் பேஸை கொண்டு வர முடியும். ரைட்டா? ஸோ அது பண்ணலன்னா பிஸ்னஸ் ப்ராக்ரஸ் ஸ்டாப் ஆகும். பழைய கஸ்டமர்ஸ் மட்டுமே நம்பக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் திங், தே ஆர் நாட் அடாப்டிங் தி சேஞ்சஸ். மாற்றத்தை ஏற்றுக்கிட மாட்டேங்காங்க. ஒரு பழைய செட்டப் ரன் ஆகிட்டு இருக்கு, பழைய சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுலயே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. காலத்துக்கு ஏற்றவாறு முன்னேற்றங்களும் வந்துட்டு இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ், மக்கள் முன்னேற்றங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய நிறைய கம்ஃபர்ட்ஸ், சொபிஸ்டிகேஷன், ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய ப்ராடக்டையோ சர்வீஸையோ சிஸ்டத்தையோ நீயும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, யூ ஷுட் பி ரெடி டு அடாப்ட் தி சேஞ்சஸ். ஓகே, தேர்ட் திங், மூணாவது விஷயம், தே ஆர் நாட் டேக்கிங் ரிஸ்க். ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. அதாவது புதுசாக ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆகணும். புதுசாக ஒரு டெக்னிக்கை கொண்டு வரேன், புதுசாக ஒரு மெத்தடாலஜியை கொண்டு வரேன் அப்படின்னா அதை மக்கள் சில நேரங்கள் அக்செப்ட் பண்ணலாம், சில நேரம் அக்செப்ட் பண்ணாமலும் இருக்கலாம். ஓகே, அக்செப்ட் பண்ணாமல் இருக்கும்போது உனக்கு கொஞ்சம் பண இழப்புகள் ஏற்படுது. ஓகே, நேர விரயங்கள் ஏற்படுது. ஸோ அதுக்காக ரிஸ்க் எடுக்காமல் இருக்கக்கூடாது. ரைட்டா? சில சில விஷயங்கள்ல ரிஸ்க் எடுத்தாதான் அதில் ப்ராக்ரஸ் வரும், மக்கள் அடாப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இல்லைன்னா மக்களுடைய பார்வை வேற இடத்தை நோக்கி போயிடும். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன், தே ஆர் டிபெண்டிங் ஆன் தேர் கிரெடென்ஷியல்ஸ் ஒன்லி. இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு ஆள் சிறப்பாக இருப்பாங்க. ரைட்டா? இப்போ பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோன்னா மேனுஃபேக்சரில் சில கம்பெனி சிறப்பாக இருக்கும். அதாவது மார்க்கெட்டிங்கில் சில ஆட்கள் சிறப்பாக இருப்பாங்க. ஸோ அதில் சிறந்த ஆட்களை நீ நம்பணும். ஸோ மற்றவங்களை நம்பணும். நம்பி யார் யார்கிட்ட எந்தெந்த பொறுப்பு கொடுக்க முடியுமோ அந்த பொறுப்புகளை கொடுக்கணும். இப்போ சினிமா ஃபீல்டு எடுத்துக்கிட்டோன்னா கேமராமேன் சிலர் சிறப்பாக இருப்பாங்க, சினிமாட்டோகிராஃபி சிறப்பாக இருப்பாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் சிலர் சிறப்பாக இருப்பாங்க, தென் ஆஃப்டர் தட் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் சிலர் சிறப்பாக இருப்பாங்க. ஸோ யார் யார்கிட்ட எந்தெந்த விஷயத்த கொடுத்தா நல்லா இருக்குமோ அது மாதிரி பண்ணணும். ரைட்டா? அஞ்சாவது விஷயம், வித்தவுட் கம்ப்ளீட்டிங் தி கரண்ட் திங் தே ஆர் கோயிங் ஃபார் அனதர் ஒன். இது என்னன்னா நுனிப்புல் மேய்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு விஷயத்த முடிச்சுக்கிட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போகணும். என்ன பண்றது, ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும், அதை முடிக்காமலே இன்னொரு விஷயத்துல கால் வைக்கிறது. ஸோ இப்படி நிறைய நிறைய விஷயங்கள்ல கால் வைக்கும்போது எதுவுமே உருப்படியா நடக்காது. ஸோ அது அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது
உன்னோட டெவலப்மெண்ட் கண்டிப்பா ஸ்டாப் ஆகும். ஏன்னா ஒரு இது சிறப்பா ஒரு நாள் முடிக்க முடியல, அடுத்ததுக்கு எப்படி போகும்? ஸோ இது எல்லா விஷயத்துலயும் அப்ளிகபிள் கிடையாது. கூடுமானவரை எந்தெந்த விஷயத்துல இதை அப்ளிகபிள் பண்ண முடியுமோ அந்த விஷயத்துல அப்ளை பண்ணாதான் பிசினஸ் வந்து சிறப்பா இருக்கும். 6வது விஷயம், தே ஆர் கீப்பிங் மோர் சாய்ஸஸ். இப்போ சாய்ஸ் எங்க அதிகமா இருக்கோ அங்க வந்து தடுமாற்றங்கள் அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த கம்பல்ஷன் பண்ணும்போது தான் உன்னுடைய மைண்ட் செட் வந்து அதுல ஸ்டிக் ஆகும். ஓகே, ஸோ மைண்ட் செட்டை ஒரு விஷயத்துல வைக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் வந்து கம்மியா இருக்கணும். இதுவும் எல்லா விஷயத்துலயும் அப்ளிகபிள் கிடையாது. கூடுமானவரை நம்ம வந்து ஆப்ஷன்ஸை குறைக்கிறதுக்கு பார்க்கணும். எந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸை குறைக்கணுமோ, எந்த அளவுக்கு சாய்ஸஸை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு உன்னுடைய கான்ஃபிடன்ஸும் அதிகமா இருக்கும், உன்னுடைய ஒர்க் ப்ராக்ரஸ், உன்னுடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த மைண்ட் செட் அதுல செட் ஆயிரும். புதுசா ஆப்ஷன்ஸ் கம்மியா இருந்தா இதுதான் இந்த 3 இதில் தான் ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். ஸோ மைண்ட் செட்டை பொறுத்து தான் அதனுடைய ப்ராக்ரஸ். 7வது, தே ஆர் நாட் ஹேவிங் பிலீஃப் ஆன் தெம்செல்ஸ். இப்போ அந்த பிசினஸ்மேன் அவங்கள நம்ப மாட்டேங்கிறாங்க. ஓகே, தன்னம்பிக்கை இல்லை, செல்ஃப் லவ் இல்லை. அவங்க 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 அவங்களையே நம்பினாதான் நான் ஒரு விஷயத்த எடுத்திருக்கேன், இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தேன்னா அதை முடிச்சிருவேன், சிறப்பாக முடிச்சிருவேன், நான் பிளான் பண்ணது மாதிரி முடிச்சிருவேன் அப்படி ஒரு நம்பிக்கை வேணும். உன் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி அதை ப்ரோக்ரஸ் பண்ணி எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுவேன் அந்த விஷயத்த? ஓகே, சான்ஸே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிடணும். கடைசி 8வது விஷயம், ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆர் ப்ரொக்ராஸ்டினேஷன். ப்ரொக்ராஸ்டினேஷன் என்னன்னா ஒரு விஷயத்த தள்ளி தள்ளி போடுறது. அதாவது ஸ்டார்டிங் ட்ரபிள், ஸ்டார்ட் பண்றதுக்கு தயக்கம். ஸ்டார்ட் பண்றதுக்கு தயங்குறதுனாலே நிறைய விஷயங்களை வந்து ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆகுனா ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் அது ப்ராக்ரஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வர்றதுக்கு விரும்பினாலும் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீ தயங்குற அப்படின்னா அப்புறம் கஷ்டம். ஸோ ஸ்டார்டிங் ட்ரபிள் ஷுட் பி அவாய்டட். ப்ரொக்ராஸ்டினேஷன் ஷுட் பி அவாய்டட் ஆஸ் ஃபார் as possible. கூடுமானவரை சில விஷயங்கள் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ண முடியாது, சில நெருக்கடிகள், ஃபினான்சியல் கிரைசிஸ், வேற சில காரணங்கள்னால முடியாது. ஓகே, அதை வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். ஓகே, அப்புறம் அது செட் ஆகும்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நிறைய விஷயங்கள்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை கூட நீ வேணும்னே தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் கொடுக்கும். ஓகே, பிஸ்னஸ் வந்து ப்ரோக்ரஸ் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 8 முக்கியமான பாயிண்ட்ஸ் டு பி அவாய்டட் ஃபார் தி ப்ரோக்ரஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஸோ இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிடுவோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ், நன்றி.